பிரசன்னங்களோடு ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, என் தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் வல்ல. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்க, உங்க மகிமையினால் நிரப்புங்க. ஹல்லேலூயா. உங்க மகிமையை நாங்க இன்னைக்கு பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஷடரர. Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise God. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. உம்மை துதிக்கிறோம். ரே பிரபலதர ஷபரபரதர. Hallelujah. Hallelujah. உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் எத்தனை நல்லவர். ஆமென். சர்வலோகாதி நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம். தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரம சர்க்குருவே நமஸ்காரம். அருவியாயடியார் அகத்தினில் வசிக்கும் அரியசித்தே சதா நமஸ்காரம். அருவியாயடியார் அகத்தினில் வசிக்கும் சதா நமஸ்காரம். லோனே நமஸ்காரம். ஒன்றிலொன்றோனே நமஸ்காரம். நாதிகர்த்தா கருண சமுத்ரா நித்யத்ரியேகா நமஸ்காரம். கர்த்தாதிகர்த்தா கருண சமுத்ரா நித்யத்ரியேகா நமஸ்காரம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார். ஆமென். ஒரு போதும் கைவிடார். சொல்லுங்க. ஒரு நாளும் விலகிடார்.
ஒரு போதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. ஒரு தாய் ஏற்றுவது ஏற்றுவார். ஆமென். அவர் நம்மை தாயை போல தேற்றுகிறார், தகப்பனை போல அவர் மார்பிலை சுமந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவர், அவர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. சொல்லுங்க. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். விசுவாசத்தோட என் பாவத்திற்காக என் அப்பா பலியாயிட்டார். எனவே எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆமென். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். அவர் நம்மை தேற்றுகிற தகப்பனாமே. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. காலைதோறும் அவர் நம்மை விசாரிக்கிறார், நிமிடந்தோறும் அவர் விசாரிக்கிறார். அவர் ஆமென். அவர் எத்தனை நல்லவர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா இந்த நாள்ல உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. ஆமென். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உங்கள் கால்கள் ஒரு நாளும் தள்ளாடாது. ஒருவேளை தள்ளாடுற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் ஆமென், என் தேவனுடைய வார்த்தை ஆமென். அவர் சொல்கிறார், அவர் உங்களை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். ஆமென். உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார், உங்கள் பிரச்சனையை மாற்றுவார். ஆமென். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் ஏற்றுவது போல் நேசர் ஏற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மகிமை மேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளை நிரப்பட்டும், ஒவ்வொரு ஆவியாத்ம சரீரத்தை நிரப்பட்டும். ஓ, எல்லா சோர்வுகள் வெளியேறட்டும், பலவீனங்கள் வெளியேறட்டும். இயேசுவின் மகிமை இறங்கட்டும், கிறிஸ்துவின் மகிமை இறங்கட்டும். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நாங்கள் மகிமையிலே களி கூறுவோம். அவங்க மகிமை இந்த நாள் வெளிப்படட்டும்.
எங்கள் மேலாக எங்களுக்குள்ள வெளிப்படட்டும். நல்ல துதிங்க சத்துருக்கள் உங்காக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலை எண்ணெய் நான் நிரப்புகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. முழங்கால்கள் பலனடைகிறது. கரம் பிடித்து நடத்துவார், மலை மேல் நிறுத்துவார். சொல்லுமா, கரம் பிடித்து நடத்துவார், மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவாமே. உள்ளவரே, ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவை பசு நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு மையார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு மையார் என்று நான் அறிவேன். ஆமென். தனிமை வாட்டும் போது அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். ஆமென். அவர் நல்ல நேசராக, நல்ல எபினேசராக அவர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, தனிமை வாட்டும் போது துணையாய் வருபவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே, உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவினால் தேற்றுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆற்றுங்க, தேற்றுங்க, உங்க ஆவியினால தேற்றுங்கப்பா. யார் யார் பாரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, புலம்பலோடு இருக்கிறாங்களோ இந்த நாள்ல அவங்களெல்லாம் தேற்றுங்க. ஆவியானவரே தேற்றுங்கப்பா, ஆற்றுங்கப்பா. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் சொன்னீங்களப்பா. தேற்றுங்கள். அல்லேலூயா. தேற்றவாளனே, உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, இயேசுவே உம் நாமமே உயரணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தன் நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். ஆடுவே ஆடுவோம். அல்லேலூயா ரேபரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மீண்டும் சொல்லுமா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் இத்தனை நல்லவர், அவர் இத்தனை நல்லவர்.
அவர் இத்தனை நல்லவர். ஆமென் ஆமென். Thank you Lord. கொஞ்ச நேரம் நல்லா அப்படி ஆவியில அந்நிய பாஷையில தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கு. எல்லா கட்டுகள் உடையுது. கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். ஆமென். உங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கு ஒரு நாள் களிப்பான நீரூற்றாய் மாறும். உங்கள் புலம்பல் ஆனந்த கண்ணீராய் மாறும். வெக்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மீண்டும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹாலே யாவே ஹாலே ஹல்லேலூயா யாவே ஹாலே ஹல்லேலூயா 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 யாவே ஹாலே ஹல்லேலூயா. உந்தன் நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். ஆடுவே ஆடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெபரதரபரஷதரபா. சிறைச்சாலை கதவுகள் அசைகிறது. ரபரபரதரபரிபரதரபா. எல்லா மந்திரவாதங்கள்லாம் எரியுது எரியுது எரியுது. கட்டுகள்லாம் உடையுது உடையுது உடையுது. வேதனை படித்த எல்லா சத்துருக்களுக்கும் கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை. ஓ பொருளாதாரத்தில் இருக்கிற கட்டுகளை உடைக்கிறார் கர்த்தர். கட்டுகளை உடைக்கிறார். உங்கள் சிறை இருப்புகளை கர்த்தர் திருப்புகிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் ரத்தம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து அப்படியே துதிங்க 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 துதிங்க. தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை. glory glory glory. Thank you Jesus. Hallelujah. இயேசுவே நாமமே உயரணுமே. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவே நாமமே உயரணுமே. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. ரபலதர பரஷதர பலகதரர. இயேசப்பான்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசப்பான்னு கூப்பிடுங்க. போது உங்களுக்கு எதிரான சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும். அஸ்திபாரம் சத்ருவின் அஸ்தவாரங்கள் அசைந்து நொறுங்கி ஒன்றுமில்லாமல் போகும். சிறைச்சாலை கதவுகள் உங்களுக்காக திறக்கும். செங்கடல் உங்களுக்காக வழிவிடும். Glory glory glory. நல்ல வாய் திறந்து நல்ல சத்தமா ரீகா பரகதர பரிபல. கொஞ்ச நேரம் நல்ல அந்நிய பாஷை. லேப்ரோகா பரபரதுர பரிபரகதர பரிபிரதர. ஓல பரதர
Ola bara shidere. Oro froshi bara 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 dara bara kabare bara dara. Ora fra bara 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 bore bara dara bara 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 bara. புது தண்டுவடத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லா கட்டுகள் உடையுது 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 உடையுது. Thank you Jesus. மகிமை இறங்குது மகிமை இறங்குது மகிமை இறங்குது. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிற ஒரு முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுவோம். இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசப்பாவை நோக்கி பாருங்க. வலது பக்கம் இரவு பக்கம் பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க, இயேசப்பாவை பாருங்க. ஹல்லேலூயா. அவர் எனக்காக யாவையும் செஞ்சு முடிச்சிருக்கார். அதை சொல்லுங்க, எனக்காக அவர் யாவையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அவர் என் தேவைகளை சந்திப்பார். அவர் என் குறைவுகளை நிறைவாக்குவார். அவர் என் கால்களை மான் கால்களை போல மாற்றுவார். அவர் என் வேதனை மாற்றுவார். என் பலவீனங்களை மாற்றுவார். என் துக்கத்தை சந்தோஷமாக்குவார். இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே இயேசப்பா. ஹல்லேலூயா. எல்லா மறைவான கண்ணிகளா எரியுது 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 எரியுது. கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். உங்கள் கொஞ்சத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷித்து மீதமெடுக்க பண்ணின தேவன் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை அப்பா பெருக பண்றார். பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அன்னைக்கு ஆணையில மாவு குறையல, கலசத்துல என்ன குறையல, எல்லையில குறைவு இருக்காது. ஹல்லேலூயா. அவர் நிறைவானவர். ஆமென். அவர் நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் விசேஷ உங்கள் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. நிறைவே நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஓ, எத்தனை பேருக்கு ஏசப்பா வேணும்? இன்னைக்கு ஏசப்பான்னு கூப்பிடுங்க. இன்னைக்கு தான் முதல்ல இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஓ, இன்னைக்கு ஏசப்பான்னு கூப்பிடுங்க. உங்க குறைவுகள் நிறைவாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் வெறுமையான அனுபவங்கள் மாறும். அவர் இல்லாதவைகளை இருக்கிறதாக அழைக்கிறது. எது எது இல்லைங்களோ அது அவர் இருக்கிறதாக மாற்ற வல்லமையுள்ள தேவன். ஏசப்பான்னு கூப்பிடுங்க. இயேசுவே உம் நாமமே உயரணுமே. அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசுவே உம் நாமமே உயரணுமே. அல்லேலூயா. நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம். அல்லேலூயா. ஆராதனையிலே தடை செய்கிற ஜபத்தை தடை செய்யல. இயேசுவின் ஆவிகள் வான மண்ணில் பொல்லாதாவின் செய்ய எரிக்கப்படுபடுவது எல்லாம் பில்லிஸ்னு ஏவலாவை எரிக்கப்படுவதும் ஒவ்வொரு வல்லமை இறங்கட்டும். வரைக்கானா ஷீகா பரங்க பரங்க அந்த தந்தரபல்
ஓ சோறுகள் அசதிகள் கலக்கங்கள் மாறிப்பட்டோம். வல்லமை இறங்கட்டும். ரேகா ஷீகா பாரா கஹாந்த நாந்திரபா அக்னி இறங்கட்டும். அப்பா பாதாள வல்லமையில் எரிக்கப்படுபட்டும், எரிக்கப்படுபட்டும், எரிக்கப்படுபட்டும். ஒவ்வொரு மீதும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டப்பா. அப்பா எல்லா சிறைச்சாலை அனுபவங்கள், சிறிய அனுபவங்களை போல மாறட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசு ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கும். அப்பா அங்க ரத்தத்தின் வல்லமை, உங்க ரத்தத்தின் வல்லமை, உங்க ரத்தத்தின் வல்லமை, உங்க ரத்தத்தின் வல்லமை. ஓ ரகா தினாஷிகா பரா கபா ரகாந்த நாஷி அந்தோர கரவன் ஏகா பரங்கா ஜனாஷிகா பரா குமந்தர காந்தனவன் யாரா காந்த நஹந்தனவா ஓர் யாந்தரவா. அப்பா யோவானுக்கு வெளிப்பட்டது போல தரிசன கண்கள் உண்டாகட்டும். பின்னாடி நடக்க காரியங்களை காணட்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும். இயேசு நாமத்தில் உண்டாக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கட்டும். வேத வார்த்தைக்கு சத்தியத்தினாக அப்பா கண்கள் திறக்கட்டும். வேத்தை குத்த எல்லாம் தேவையில்லாத குற்ற எண்ணங்கள் அப்பா தேவையில்லாம் எண்ணங்கள் மாறட்டும். இயேசு நல்லமே ஓர் யாங்கா ராஷிகா பராக் மாந்தரவா. அடைக்கப்பட்ட முள்ளில் அகப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களையும் விடுதலாக்க எல்லா சாபங்கள், தலைமுறை சாபங்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். தில்லியின் காரியங்கள் எரிக்கப்பட்டுவிட்டோம். அந்தகார லோகாதிபதிகள் ஆளுமையில் எரிக்கப்பட்டுவிட்டோம். ஒவ்வொரு குடும்பத்தில், ஒவ்வொரு ஆலயங்களில், ஒவ்வொரு திருச்சபையில் உன்னை வல்லம் இறங்கட்டும். கிரியை செஞ்சு எல்லா அந்திகிருஷ்ண ஆவிகள், அலிசபெத் ஆவிகள் எரிக்கப்பட்டுவிட்டோம். பொறாமைங்க இயேசு நாமத்தில் மனுஷக ஆவிகள் அப்பா தகப்பன் தற்பிரியத்தை தூண்டுகின்ற, வீம்புக்காராக இருக்கின்ற, துணிகர சிந்தை கொடுக்கின்ற, அகந்தை சிந்தை கொடுக்கின்ற அப்பா தாழ்மை இல்லாமல் மன மேட்டுமைகள் எல்லாம் எரிக்கப்பட்டுவிட்டோம். அப்பா சுபா அன்றா எல்லாம் தங்கள் எரிக்கப்படட்டும். வருஷம்லாம் தங்கள் எரிக்கப்பட்டுவிட்டோம் தகப்பனை. அவதூறுமை ஒவ்வொரு நாவுகள் அப்பா சுத்தமாகட்டும் தகப்பனை. அக்னி இறங்கி சுத்திகரிக்கட்டும் அப்பா. வீணாக அவதூறு செய்கின்ற ஒவ்வொரு நபர்களும் அப்பா தகப்பனை பட்சிக்கோடு போவாங்க. இயேசு நல்லமை இறங்கட்டும். ஓ ரகாந்தனா ஷீகா பரா கபா ரகாதனா ஷீகா பரா காந்தா ரகாந்தனபா. வல்லமை வல்லமை சுத்திகரிப்பு உண்டாகட்டும். ஒவ்வொரு நாவுகளை கண்களையும் அப்பா இதயத்தையும் அறிந்து செய்யணும் அப்பா. உணராமல் இருக்கின்ற ஒவ்வொரு பாவங்களையும் மன்னிங்க, ரத்தத்தால கழுங்க, புதிய சிருஷ்டியாயை மாற்றுங்கப்பா. ஊதாரா கபா ரகாந்த ஊதாரி மைந்தர்கள் உன்னை மந்தை விட்டு விலகி பண்ண ஒவ்வொரு பிள்ளைங்களும் அப்பா அவனை அன்புக்கு திரும்பட்டும். கல்வாரி அன்புக்கு திரும்பட்டும் அப்பா. பரத்தை நோக்கி திரும்பட்டும் தகப்பனை. வேசிகளிடத்திலே தன்னுடைய எல்லா ஆஸ்தியில் விற்றுப்பட்ட அப்படிப்பட்ட பின்மாறி போன மைந்தர்கள், குமார்த்திகள் அப்பா அவனுடைய கல்வார் அன்னை திரும்புவார்களாக அப்பா. ஆதி அன்புக்கு திரும்பட்டு ராஜா. ஓ ரகாந்த நஷிக பரகாந்த ரகாந்தல் தூள்கலாம் இழந்த எல்லா ஜப வல்லமைகள், வேத தியானிப்புகள் அப்பா உண்மையோட தூரம் போன எல்லா காரியங்கள் மாறட்டும் தகப்பனே. ஓலியா ராஷந்தரவ கோலியாத்தை துரத்த வீழ்த்த வல்லமை இறங்கட்டும். வலு சர்ப்பங்களை மேற்கொள்ள ஜெயிக்க வல்லமை இறங்கட்டும். அக்னி இறங்கட்டும் அப்பா. யுத்தம் பண்ணி ஜெயிக்க யோசுவா போன்று வல்லமை இறங்கட்டும் ராஜா. ஓர் எந்த காந்தோனா ஷேகா பராக் பந்தர கந்துரபா ரேகா நா ரகாத நகாத நாந்தரபா. பலவானை முந்தி கட்டுகிறோம் அப்பா. பலவான் அபிஷேகம் இறங்கட்டு ராஜா. ரே தேனாக ரங்க தந்துரு அந்தரபா. ஒவ்வொரு ஆசிரியர் நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு அந்த ராசி அந்த பாப்பா இப்பொழுதும் கூட தகப்பானே. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில காணப்படுகின்ற அந்த போர் பதட்டம் அப்பா தனிந்து போகட்டும் அப்பா. யுத்த சத்தம் அடங்குட்டப்பா. எந்த ரத்தங்களும் சிந்தப்படக்கூடாது, குற்றமற்ற ரத்தங்கள் சிந்தப்படக்கூடாது, யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்பா. அப்பா இஸ்ரேல் போர் நிறுத்திட்டு தகப்பனே அப்பா. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்திட்டு தகப்பனே. எத்தனையோ ஜனங்களுடைய உடைமைகள் அப்பா, எத்தனையோ ஜனங்களுடைய உயிர்கள் பலியாகிறது தகப்பனே. எல்லாவற்றையும் மாற்றி விடுங்க இருக்கணும் தகப்பனே. சமாதான தேவன் தாமே சாத்தானை நசுக்கிப்படுங்க. சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சத்தமே நசுக்கிப்படுங்க. இந்திய எல்லையில் அப்பா தகப்பனே சமாதானம் உண்டாடு தகப்பனே. எல்லா போர் பதட்டம் சூழ்நிலை மாறிப்படு அப்பா தகப்பனே. போர் பாதிக்கிற எத்தனையோ குழந்தைகள் அப்பா உண்டு அப்பா. பெற்றோர் இழந்த, கலனை இழந்த, சகன் இழந்த குடும்பம் உண்டு அப்பா. ஆட்டி தேய்ச்சின உதவி கடைகட்டு தகப்பனே. ரீதனாந்தராந்தரவா. ஒவ்வொரு பெண்கள் எழும்பட்ட தகப்பனே அப்பா. குடும்பத்தாரால், சமுதாயத்தால் அப்பா வீணான வார்த்தைகளின் அம்பினால் அப்பா, வலு சர்ப்பத்தின் வாயினால் அந்த விஷயம் இருந்த வார்த்தைகள் குத்தவிடு, காயப்பட்டு ஊழி அழைப்பை மறந்து, தரிசனத்தை மறந்து, மனமடிவு உண்டாகி அப்பா எலியா போன்ற சுரேச்சலிலே சோர்வா இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களும் தெபராலாகி நான் தாயாக எலும்பலம் கிராமங்கள் பானை என்ற வார்த்தையின்படி எலும்புட்டு தீர்க்கதரிசிகள் எலும்புட்டப்பா.
உலகத்தை கலக்குகிற பிள்ளைங்க எழும்பட்டும் ராஜா. அக்னி பிள்ளைங்க எழும்பட்டும் அப்பா. ஒரு தேக சந்ததி எழும்பட்டும். முடக்கோட்ட ஒவ்வொரு பெண்களும் அப்பா குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டு, குடும்பத்தில் நபர்களால் கொடுமைப்பட்டப்பட்டு, சித்திரதைப்படுத்தப்பட்டு முடக்கோட்ட ஒவ்வொரு பெண்களும் இயேசு நாம எழும்பட்டும். சிறைச்ச அனுபவங்கள் மாறட்டும் தகப்பனே. அப்பா விடுதலை ஆக்கப்படுவாங்க தகப்பனே. அப்படிப்பட்ட எல்லா கொடுமையிலிருந்து அவங்க விடுதலையாக்கப்படுவார்களாக ராஜா. ரீகா ஷீகா பரா காந்தனமா பெண்களுக்கு எதிரான எல்லா பாலியல் குற்றங்கள் குறையட்டும், எல்லாம் போகட்டும். வரட்சி கொடுமையிலிருந்து ஒவ்வொரு பெண்களும் அப்பா மீண்டு வரட்டும் தகப்பனே. தற்கொலை பண்ணி வைக்கக்கூடாது இசப்பா. எல்லா தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும். பெண்கள் எல்லா தொழிலும் சிறந்து விளங்கட்டும். அவங்க கிடைக்கின்ற உரிமை கிடைக்கட்டும் தகப்பனே. ஓ நீங்க நீதி நிலையாட்டும் இசப்பா. அப்படி அந்த பெண்களுக்கு எதிராக செய்கின்ற அப்பா குற்றம் என்ற ஒவ்வொரு அப்பா நீங்க பட்சத்தை போடுங்க. அக்னி இறங்கட்டு, நியாயத்திற்கு இறங்கட்டு தகப்பனே. ஓ தன் ராகா ஷாக்கா பர் கந்தா ராகா பர் கந்தா ரகாந்தோ நபால் யாகாமா ராகாந்தர ஒவ்வொரு எலும்பட்டும் 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 உமக்கன்று எலும்பட்டும் உமக்கன்று ஓட்டும் உமக்கன்று கணி கொடுக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஒவ்வொரு வாலிபெண்களையும் ஆசீர்வதிங்க. விளையாட்டுல கல்வியிலையும் அப்பா எல்லா அரசு நிறுவனங்களையும் அப்பா பண்ணுகின்ற ஒவ்வொரு பெண்களையும் பாதுகாத்துக்கங்க. அவங்களுக்கு வருகின்ற மேல் அதிகாரிகள் வருகின்ற எல்லா ப்ரெஷர்லேருந்து பாதுகாத்துக்கங்க, பயத்திலிருந்து பாதுகாத்துக்கங்க அப்பா தகப்பனே. அப்பா அவங்க அப்படி மிரட்டினாங்களோ அவங்க அதை எதிர்த்து போராட பலன் கொடுங்க அப்பா. அப்பா அவங்க எல்லா குற்றங்கள் எல்லாம் வெளியே தெரிஞ்சு தண்டனைக்குள்ளாக்கப்படாத தகப்பனே. நீதி நிலைநாட்டுங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு ஆசீர்வதிங்க அப்பா. மீது எனக்கு பொறுப்படுங்க அப்பா. எங்களோட நடத்திங்க நன்றி அப்பா. இந்த செய்திகளை எங்களோட பேசுங்க, கற்றுட்டாங்க, உணர்த்துங்க. இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த வார்த்தையை சென்று 100 நிமிடங்கள் கொடுக்கட்டும். வார்த்தை ஆண்ட வெறுமையாக போகாது அப்பா. நீதியால் விதத்தை பிறந்தங்க. கண்கள் திறக்கட்டும், வார்த்தை திரும்பட்டும். என்னை மற்ற நீங்கள் வெளிப்படுங்க, எங்களை பலப்படுத்துங்கப்பா. எல்லா சக்க துதிக நமக்கு சேர்த்துடும். இப்படி இயேசு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் இனிய வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் இந்த தேவரால் பெண்கள் கூட்டத்துக்கு இயேசு நாமத்தால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அல்லேலூயா. இந்த வேளையிலும் நாம் சிறிது நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதத்தில் சில வசனங்களை நம்ம அல்லேலூயா சங்கீதத்தில் சில வசனங்கள் 16 வரையுள்ள வசனங்கள். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள். கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்க வேண்டும் எப்பொழுதும். நம்முடைய எல்லா சூழ்நிலையும் நாம் நன்றாக வாழும்பொழுது நாம் துதிப்பது மிக எளிது. ஆனால் ஒரு வேதனையில் கண்ணீரில் நெருக்கத்தில் செல்லும் துதிப்பது மிக மிக கடினமானால். சங்கீதக்காரன் நீங்க சங்கீதம் முழுவதையும் பார்த்தால் எத்தனையோ வேதனைகள், உபத்திரங்கள், நெருக்கங்கள், சத்துனால் பயங்கள், சத்ரு அவனுடைய ஆத்மாவை பிடித்து கொண்டு போகும்பொழுது கூட அவன் இந்த வார்த்தை செய்தான், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், நான் உயிரோடு இருக்கவனும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளலும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ண இல்லையா. அவன் சொல்லுகின்றார், நான் உயிர் உள்ள வர, இந்த பூமியில நான் உயிர் வாழ்ற வர, மரணம் வர அப்படின்னு நினைச்சு சொல்லாரு. ஆனால் அடுத்து அவருக்கு ஒரு வெளிப்பாடு அந்த செகண்ட் கத்தை கொடுக்கின்றார். ஆண்டை வருகை என்று ஒன்று உண்டு. இந்த இப்பொழுது உள்ள காரியங்களை அவர் காண்பிக்கும் பொழுது, ஒருவேளை ஆண்டு நீ எப்படி மரணத்தை காணாமல் உயிரோடு கூட ஏனோக்கு மாதிரி நான் போயிட்டா, அந்த வருகை வர, அது வர நான் இருக்கிற வர முதல்ல உயிரோடு இருக்க மாதிரி சொல்லாரு. அடுத்து சொல்லாரு, நான் உள்ளளவும் நான் பூமியில் எவ்வளோ நாள் இருக்கணும், ஆண்டு வருகை வரை நான் இருக்கும் வரை நான் நினைச்சுவேன், கீர்த்தனை பண்ணுவேன். ஹல்லேலூயா. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், பவுல் அப்போஸ்தலன் போல தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், பட்டினியாக இருக்க எனக்கு தெரியும், சுகமாக இருக்க எனக்கு தெரியும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எங்களை கற்றுக்கொட்டார். நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம், எந்த சூழ்நிலையும் கர்த்தர் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்பட என்று சொன்னவாறு நான் கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கின்றார். இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும்
அவர் கட்டி எழுப்புகின்றார். அந்த 3 சொல்லப்பட்டுள்ளது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகின்றார். அவருடைய காயங்களை கட்டிறார்கள் இல்லையா. துரத்தப்பட்டு அவங்கள பூமி எல்லை வரை சொந்த இடத்தை விட்டு, சொந்த ஸ்தானத்தை விட்டு, சொந்த குடும்பத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட பூமியில நிறைய பிள்ளைங்க பில்லிஸ்னு வச்சு பொறாமையினால அவங்களுக்குரிய நிலங்கள்ல, அவங்களுக்குரிய இடத்துல அவங்க வாழ முடியாதவர், அவங்களுக்குள்ள ஊழியம் செய்ய முடியாதவர், பல போராட்டங்கள், பல அவங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள். இன்றைக்கு நிறைய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வருகிறது. எங்கு ஊழியம் செய்ய சென்றாலும் அவங்க அடித்து, அவங்க ஆபாசமா பேச்சு, அவங்கள உடை கிழித்து, பைபிள் எரிச்சு, அவங்க சொந்த இடத்துல எத்தனையோ வருஷமா ஊழியம் பண்றாங்க, அதே இடத்துல பண்றாங்க. ஆனா 100 பேர் போய் ஆயுதங்களோட கூட சென்று அந்த மக்களையும் அடித்து, அந்த பாஸ்டர் அடிச்சு, இன்று இப்படிப்பட்ட காரியங்கள் அடுத்த இடத்து மேல அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிக்க கூடாது, இச்சிக்க கூடாதுங்கிற அந்த வேத வசனத்தை மறந்து, உன்னை போல் பிற நேசிங்கிற வசனத்தை மறந்து, சுபா அன்புலாம இறக்க குணம் என்பது இல்லாமல் மிருக குணத்தோடு கூட இன்றைக்கு என்ன செய்றாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை அவங்க இடத்த விட்டு எப்படியாவது இந்த மனிதனை, இந்த மனுஷிய இந்த ஸ்தானத்திலிருந்து, இந்த வேலையிலிருந்து துரத்தணும், இந்த இடத்துல நான் வரணும், இந்த பொசிஷனுக்கு நான் வரணும், என்னதான் எல்லாரும் மேன்மையை பேசணும், என்னதான் எல்லாரும் கனம் பண்ணணும், எனக்கு இந்த இடம் கிடைக்கணும் என்று மற்றவங்க என்ன செய்றாங்க, துரத்துறாங்க, உடைக்கிறாங்க, இருதயத்தை நொறுக்கிறார்கள், இதயத்தை உடைக்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த கிறிஸ்து ஆவி, வலுசற்ப ஆவி இந்த கடைசி காலங்களில் கிரியை செய்யுது. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள உங்களை பார்த்து இந்த வேளையில எங்களோடு கூட இணைந்து கொண்டவங்க, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்களை ஒவ்வொரையும் பார்த்து கர்த்தர் சொல்கின்றார். அல்லேலூயா. நான் உன்னை கட்டுவேன். நீ எங்கே துரத்தப்பட்டு உனக்கு எல்லா நன்மையும் பறிக்கப்பட்டு, யாக்கோபு போன்று, யோசேப்பு போன்று சொந்த தேசத்தை விட்டு, சொந்த குடும்பத்தை விட்டு ஒன்றும் இல்லாமல் உன்னை விரட்டினாங்களோ, உன்னை எல்லா நன்மையும் உறிஞ்சிட்டு உன்னால் நன்மை பெற்று உன்னே தூக்கி எறிஞ்சாங்களோ, அப்படிப்பட்ட நபர்களை நான் நியாயந்திருப்பான். நான் ஒன்று நினைச்சுவேன், கட்டுவேன். நொறுக்கப்பட்ட உன்னை நான் குணமாக்குவேன். உன் காயத்தை கட்டுவேன். உன்னையும் நான் கட்டுவேன், உன் காயத்தை நான் கட்டேன். அல்லேலூயா. அவர் சிறந்த ராணா வைத்தியர். இந்த வெளியே கட்டவங்களோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. அவர் பெரியவர். அவர் யாரா? 4 வசனம், அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைக்கெல்லாம் பேர் சொல்லி அழைக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தரை ஞாபகத்திலே கொண்டு சென்று இந்த வசனத்தின் தரிசனத்தை நான் நிறைய முறை பார்த்திருக்கின்றேன். பரலோகத்தில் கிரியேச்சர்ஸ் எல்லாமே லிவிங் கிரியேச்சர்ஸ். அங்கு இங்கு உள்ள மரம் செடி கொடியெல்லாம் நம்ம உயிர் இல்லாத நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு உயிர் உண்டு. பரலோகத்திலே எல்லோருமே எல்லா காரியங்களுமே பேசும். எப்படி குழந்தைங்க கார்ட்டூன் பார்க்கும்பொழுது எல்லா கார்ட்டூன்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டாகோ, கேட்டோ, எந்த அனிமலோ எல்லாமே அவர்கள் பேசும். அதே போல் செடி கொடி மரங்கள்லாம் பேசுகிற மாதிரி நிறைய கார்ட்டூன்ஸ் இப்போ வருகிறது, குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க. உண்மையாகவே அது அந்த தயாரிக்கிறவங்க அதை அறிஞ்சு செஞ்சாங்களா தெரிஞ்சாங்க. ஆனால் உண்மையாகவே பரலோகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் பேசும். அல்லேலூயா. பல வேலைகளில் என் ஆவியில் கொண்டு சென்று நான் ஆவியில் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிற டைமில் கர்த்தர் என்னை ஆவிலே கொண்டு சென்று அங்கு ஒரு சிறு குழந்தை போல் நான் மாறி, என்னுடைய உள்ளம் மாறி அநேக நேரங்கள் அங்கே செலவழிக்கப்பட்டு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் சந்தோஷமாக நான் அங்கே சென்று வரேன். பல நேரங்களில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் அங்கே அதிகம் உண்டு. மரங்கள் பேசும், பூக்கள் பேசும். அல்லேலூயா. அதே போல் நட்சத்திரங்கள் எல்லாம் சேனைகள் போல, எப்படி ஒரு அசம்பிளிக்கு ஸ்கூல் மொத்த ஸ்கூலும் அசம்பிளிக்கு லைனாக நிற்கிறாங்க, ஒவ்வொரு கிளாஸ் நிற்கிறாங்க, அதே போல் ஒவ்வொரு செக்ஷன் நிற்கிறாங்க. அதே போல் நட்சத்திரங்களும் அவங்களுக்கு குறிக்கப்பட்ட பாதையிலே நின்று வந்து ஒவ்வொரு பேட்சாக ஆண்டவர் வணங்குறாங்க. அதை நான் பார்த்தேன். அதே போல் நட்சத்திரங்கள்லாம் சந்தோஷமாக பாடி துதிக்கிறதே நான் பலமுறை பார்த்துருக்கின்றேன். அல்லேலூயா. அதிகாலையிலே நட்சத்திரங்கள், அதிகாலையிலே மரங்கள் பாடும். அதே போல் அதிகாலை 4 மணி ஆனால் போதும், கரெக்டாக ஒன்று போல் பேட்ஸு பறவைகள் எல்லாம் ஒரே சவுண்டில் அதுக்கு அவங்க சவுண்டு கொடுப்பாங்க. அது அவங்க ஆண்டர் துதிக்கிறாங்க. அதிகாலை கரெக்டாக 4 மணி ஒரே லெவலில் சத்தம் கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொன்றும் காலை எழுந்தவுடனே ஆண்டு படுத்த சிருஷ்டிகள் கர்த்தரை துதிக்கின்றன. அதே போல அந்த நட்சத்திரங்கள் கர்த்தரை துதிக்கின்றன, ஆடி பாடுகின்றன.
ஹல்லேலூயா. அதுதான் அந்த பக்தன் பாடினான், மன்னனே சரினா நீ மகிழ்ந்து பாடிடு, நட்சத்திரங்கள் ஜொலிக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஜொலிக்கின்றது, ஆடி பாடுகிறதே ஆவில பார்த்துருக்காங்க. ஹல்லேலூயா. அந்த எல்லா நட்சத்திரங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரங்கள் பல உண்டு, கோடி கோடி கோடி. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு 5-6 நம்மால் என்ன முடிந்தது. நம்ம கண்களுக்கு புலப்படுகிறது ஒரு முனை. நாம் நிற்கிற இடத்துல வானத்தின் ஒரு பகுதி நான் பார்க்குறோம், ஒரு 1/4%. ஆனால் நம்ம கண்களுக்கு தெரியாத அந்த வானமண்டலம் பல 1000 பல மைல்கள் விரிந்து பறந்த மிகப்பெரிய அண்டவெளி. நம்மால் அதை கணக்கிட முடியாது, அளவிட முடியாது. அது நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டது. அந்த வானமண்டலத்தை எத்தனையோ கோள்கள் ராசிகள் ஒவ்வொன்றும் டைமுக்கு கரெக்டாக பூமியை சுற்றி வருது, சூரியனை சுற்றி வருகிறது. ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரங்கள் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கின்றன. யார் பார்த்தா என்ன, பார்க்கட்டா என்ன, அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. அந்த எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் பேசலி கட்ட அழைக்கின்றார். அவர் எவ்வளவு பெரியவர். அந்த நட்சத்திரத்துக்கே செய்த நமக்கு செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் அந்த காலங்களில் குழந்தைகள் 10-15 குழந்தைங்க பெற்றெடுப்பாங்க. ஆனால் இப்பொழுது நாம் நமக்கு என்று சொல்லி நம்ம 2-2 நமக்கு ஏன் 2 பிள்ளைங்க 1 பிள்ளைங்க என்று 1-2 பிள்ளைங்க தான் ஈஸியாக பேர மனப்படம் வைக்கலாம். ஆனால் அந்த காலங்களில் 10-15 பிள்ளைங்களையும் அந்த பிள்ளைங்களை பெற்று வளர்க்கு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு என்ன ட்ரெஸ் அளவு, ஷூ அளவு எல்லாம் மனதை வைக்கணும். அவங்களுடைய பெயர்கள் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ் 50-60 ஸ்டூடெண்ட் இருந்தால் எல்லா பிள்ளைங்க பேருக்கு மனப்படமாக அந்த டீச்சருக்கு தெரிஞ்சுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் நம்மளை அவ்வளோ நேசிக்கின்றார். அந்த நட்சத்திரங்கள் கூட பேசல் அளிக்கிறவர். அந்த நட்சத்திரங்களை விட ஹல்லேலூயா அவங்கெல்லாம் கத்த உண்டாகு என்று சொன்ன வார்த்தை உண்டானது. நாம் அவர் கையினால் விசேஷிதமாக அவருடைய சுவாச காற்றினால் நாம் உருவாக்கப்பட்டோம். அவருடைய ரூபத்தின்படி அவரை மாதிரி எல்லாவற்றையும் உண்டாகுன்னு தான் சொன்னார். ஆனால் மனுஷனை மாத்திரம் என்ன சொன்னார், நாம் நம்முடைய பிதாக்குமான பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நம்மளை மாதிரி நம்ம ரூபம் நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி படைப்புன்னு சொல்லி பேசி சொல்லி அவர் மண்ணால் அவரை மாதிரியே செஞ்சு ஷேப் பண்ணி மோல்டு பண்ணி அதுக்கு சுவாசத்தை ஊதினார். ஹல்லேலூயா. ஜீவ சுவாசத்தை. ஹல்லேலூயா. நாம் யாரு? அவருடைய தெய்வ சாயிலே படைக்கப்பட்டங்க. அந்த நட்சத்திரங்களே எண்ணும் பொழுது இவ்வளவோ தூரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. அதுக்கே செய்ய கர்த்தர் நமக்கு செய்ய மாட்டாரா? அவைகளை பார்க்க அதிகம் செய்வார். அவர் பெரியவர். சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். 5ஆம் வசனம், நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவே இல்லாதது. ஹல்லேலூயா. அவருடைய ஞானம் அவ்வளவு ஞானம். அவர் ஞானத்தினால் வானங்களை விரித்தார், பூமியை அஸ்திவாரப்பட்டார். பூமி எங்க இருக்குன்னா கடலுக்கு மேல, கீழே முழுதும் தண்ணி, எல்லா பக்கமும் தண்ணியால் சூழப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. அதுக்கு மத்தியில தான் கர்த்தர் பூமியை கடலுக்கு மேலே அஸ்திபாரப்படுத்தி கடலுக்கு ஒரு எல்லை குறித்து பூமி எங்கே அசையாதபடி ஹல்லேலூயா அதனுடைய ரேகை அச்சரேகையில் கரெக்டாக பூமத்தை ரேகையில் அதை பதிந்திருக்க கர்த்தர் கொடுத்தா செய்தாருடைய ஞானம் இன்றைக்கு வரைக்கும் பூமியில் இந்த சிருஷ்டிகள் உண்டான காரியங்களை ஒரு கூட்டம் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் பல ட்ரில்லியன் பில்லியன் கோடி 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 செலவழிச்சு ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே ஆண்டு உண்டாக்கி வைத்த கோள்களை புதுசாக அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிறத என்ன செய்றாங்க, தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஏற்கனவே உள்ள நாட்டை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஏற்கனவே கத்தை படைத்து எங்கேயோ வைத்திருக்கின்றார். அதை பற்றியான முழு அறிவு யாருக்குமே கிடையாது. கொஞ்சம் ஒரு 15% கண்டுபிடிச்சிப்பாங்க, அவ்வளோதான். அவனுடைய ஞானத்துக்கு உண்டாக யார் ஞானம் நிலைக்க முடியவே முடியாது. அவர் பெரியவர், அவர் பலமுள்ளவர். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் செய்த சொல்வது, இந்த பூமிக்கு கீழே பாதாள நரகம் இருக்குது. அதே போல கடல்கள், மண், அதுக்கு அடி ஆழத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் வாழ்கிறது. கடலுக்கு அடியில் பல ஆயிரம் மனுஷன் போக முடியாத இடத்துலையும் அங்கே இருக்க ஜீவராசிகள், அங்கேயும் மிருக ஜீவன்களுக்கு அதுக்கும் கத்த போஷிக்கின்றார். நம்ம போக முடியாத வான மண்டலங்கள், அங்கும் ஆயிரக்கணக்கான எத்தனையோ ஜீவராசிகள், பெரிய பெரிய மலைகளில், பெரிய பெரிய காடுகளில், அமேசான் காடுகள், எவரெஸ்ட், இமயமலை, எல்லாமே எத்தனையோ மலைகள், எல்லா மலையிலும் எல்லா மனுஷன் ஏற முடியாது. மலையேற்ற பயிற்சி அதுக்கென்று செய்து பிரத்யேக ஒடியணிந்து அதற்கென்று அவங்கள வருடக்கணக்காக தயார் பண்ணி தான்
அவங்க ஏற முடியும். மிக 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 சிரமப்பட்டு தான் மலையில் ஏற முடியும். யாருமே ஈஸியாக மலையில் ஏற முடியாது. அப்படிப்பட்ட இடத்துலையும் ஜீவராசிகள் வாழ்கின்றன. அவையில் கர்த்தர் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட கொடுக்காராம். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும், காட்டுல சிங்கத்துக்கும் அவர் தான் கொடுக்காரு. கர்த்தர் எனக்கு நிச்சயம் சொல்லுங்க, அதிக நிச்சயம். யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திப்பார், என் குடும்பத்தை கட்டுவார், என்னை பலப்படுத்துவார். என்னை பலப்பட்ட கிறிஸ்துவ எல்லாரும் சேவைன்னு சொல்லுங்க சத்தமாக. ஹல்லேலூயா. ரகதனா ஷாலம் இறங்கட்டும் தகப்பனே. அவர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை என்ன செய்யறாரா? உயர்த்திறார். ஆனா துன்மாக்களை தரை மட்டும் தாழ்த்துறார். கர்த்தருக்கென்று பொறுமையோட கூட எனக்குன்னு ஒரு டைம் வரும். யோசேப்பு கர்த்தர் சொன்ன அந்த வேலையிலே 17-18 வருஷமா சிறையில இருந்தான். ஆனா ஒரு நாள் அவன் பொறுமையா காத்தினான். திடீரென்று சிறைச்சாலையில பார்வோனுக்கு சொப்பண்டை கொடுத்து அவனை வெளியேற ஒரே நாள் அவனுடைய வாழ்க்கை மாறினது யாக்கோபுக்கு. ஹல்லேலூயா. அந்த மாமா வீட்டுக்கு போறான், எவ்வளோ செய்யறான். ஆனா மாமா அவனை மதிக்கல. மாமாவுடைய பிள்ளைங்க அவனை கஷ்டப்படுத்துறாங்க. அவ்வளோ சம்பாத்தியம் அவன் மூலம் வந்தது. அவன் இராக போகின்றான். ஆனா மாமாவையும் பணி வைக்காரு, அண்ணனையும் பணி வைக்காரு. ஹல்லேலூயா. எதிரிகளை தரைமுட்டு தாழ்த்துவார். ஆனா அவருக்கென்று எனக்குன்னு ஒரு டைம் வரும். கர்த்தர் உயர்த்த என்று காத்திருக்கிற பிள்ளைங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் பெரியவர். கர்த்தர் நம்பினோர் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சிருஷ்டித்த எல்லா ஜனங்க கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அவர் புல்லுக்கு இன்னைக்கு இருந்து ஒரு நாள் ஆயுசு இல்லை, அந்த புல்லுக்கு செய்யறாரு. காட்டு எத்தனையோ பூக்கள் வளருது, அந்த பூக்களுக்கு செய்கின்றார். உனக்கு செய்த அதிக நிச்சயம் உங்களை கர்த்தர் கண்டிப்பாக உயர்த்த. கர்த்தருக்கென்று பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் எனக்கு செவி சாய்த்தார். என் பக்கமாய் சார்ந்து என் கூப்பிடுவதை கவனித்து கேட்டார் என்று சொல்கின்றார். இல்லையா? விண்ணப்பத்தை கேட்கிறவர், அவர் மாம்சமய ஆரம்பத்தில் வாசம் பண்ணுகிறவர், ஜெபத்தை கேட்கின்றவர். ஹல்லேலூயா. அவருடைய செவி மந்தமாகல, அவருடைய கண்கள் கூடாகவில்லை. ஹல்லேலூயா. நாம் தான் விசுவாசம் இன்மையால் ஆகார் மாதிரி கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தினாலும் ஐயோ எங்கேயோ போயிட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வனாந்துட்டு இருக்கனேன், உதேசி யாருமே என்று அங்கலாய்க்கிறேன். ஆண்டுச்சாரு, நான் அவனை உயர்த்துவேன், எனக்கு பொறுமையாக நிற்க சாந்த குணம் அன்போடு. ஆனால் உனக்கு தீமை செய்ய நான் நினைச்சுவேன், தரை மட்டும் தாழ்த்தேன். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கின்ற பிள்ளைங்க வாழ்க்கையில குருவிகள் வந்தாலும் சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடையும். கர்த்தர் அதை நிறைவாய் மாற்றார். அவருடைய ஐஸ்வரத்தினாலே, அவருடைய மகிமையின் ஐஸ்வரத்தினாலே கிறிஸ்து இயேசுக்குள் எல்லா காரியங்களையும் மகிமையாய் மாற்றார். இக்காலத்து பாடுகளின் மகிமைக்கு ஒரு நாளும் ஈடு ஆகாது. பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், ஆனால் ஜெயிப்போம், மேற்கொள்வோம், உயர்வோம். ஹல்லேலூயா. ஆண்டுக்குள் வர 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 விருத்தி தான். தாவீது வர வர விருத்தி தான் அடைந்தான். ஆனா சவுல் தான் யாரு? பலவீனப்பட்டு போனான். கர்த்தரை நீங்க நம்புனா நீங்க கண்டிப்பாக வர வர உங்களை வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். உங்களை அழிக்க நினைக்கிற, உங்களை கெடுக்க நினைக்கிற, உங்க ஸ்தானத்தை விட்டு உங்களை தள்ள நினைக்கிற, அப்படிப்பட்ட உங்களுக்கு நிலங்களை உடைமைகளை அபகரிக்க நினைக்கின்ற மற்றவங்களை கர்த்தர் தரையை மட்டும் தாழ்த்தி போடுவார். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். உங்களை கட்டுவார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மையடை செய்வார், உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை பார்வையிலே கனமடைவீர்கள். சொல்லுங்க, நான் கர்த்தரை பார்வையிலே கனமடைவேன். கர்த்தரை நேசிக்கின்றார். நீங்க ஜீவனை கட்ட உயிரை கொடுத்து வேலை செய்யறேன், ஏன்னா எனக்கு வருமானம் இல்லையா, அது அளவுக்கு எனக்கு நான் போட்ட எஃபர்ட்டுக்கு எனக்கு பலன் இல்லையே சொல்றீங்க. ஆனா சொல்றாரு, உனக்கு பதிலா நான் ஒரு ஜாதியை கொடுப்பேன், உன் ஜீவனுக்கிட்டாக ஜனங்களை உனக்கு நான் கொள்ளையாக கொடுப்பேன். ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து நீ அறியாத ஜாதி உன்னை கர்த்தர் நிமித்தம் உன்னை சேவிக்கும். ஹல்லேலூயா. ஒரு சேனை வருகிறது. அதுக்கு அடுத்த வசனம், நாம என்ன செய்யணுமா? கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுர மண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அவரை துதித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். நான் வாழ்ந்தாலும் நீங்க நல்லவர் தான் ஏசப்பா, நான் தாழ்ந்தாலும் நீங்க நல்லவர் தான் கப்பனே. என்னை விட்டு எல்லாரும் போனாலும் நீங்க எனக்கு நல்லவங்க, எல்லாம் இருக்கும் போச்சுனே நீங்க நல்லவங்க. 1000 பேர் நம்ம சூழ்ந்து இருக்கும்போது கர்த்தர் நல்லவர் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்லிட்டே இருங்க. ஹல்லேலூயா. அவர் வானத்தை என்ன செய்றாராம்? மேகங்களால் மூடுறாராம். பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்துகின்றார், மலைகளிலேயும் புல்லை முளைப்பிக்கின்றார். ஹல்லேலூயா. யாருமே சென்று
விவசாய நிலங்களில் நல்லா விளைகிற மண், அதுக்கு ஏற்ற கால சூழ்நிலை, தண்ணீர் இருக்குது, உரம் இருக்குது, நமக்கு ஒரு நல்ல நிலம் இருக்குது, அதில் ஏற்கனவே பல காரியங்களும் போடுறோம். சோளம், கம்பு, கேழ்வரகு விளையிற நிலத்தில் நீங்கள் வேறு காரியங்கள் மாற்றி மாற்றி போடும் பொழுது அது விளைக்கிறது ஒரு சாதாரண விஷயம். தண்ணி இருக்கும், உரம் இருக்கும், நீங்கள் செய்கிறது ரொம்ப எளிது. அது யாருனாலும் செய்யலாம் பூமியில் பள்ளத்தாக்கில். ஆனால் யாருமே செல்ல முடியாது. மலைகள் மேலே எப்படி இருக்கும், அந்த நிலமே பாறையாக இருக்கும். அந்த இடத்துல செடிகள் வளராது, வளர்க்கான சூழ்நிலை கிடையாது, நிழல் கிடையாது, ஒன்லி வெயில் தான் இருக்கும். அங்கே போய் யார் தண்ணி ஊற்றுறா, யார் கலப்படுங்கிறா? ஆனால் எத்தனையோ ஆயிரமான செடிகள் மரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் மலைகளிலே புல்லை விளைக்க வர முடியும். ஹல்லேலூயா. அப்படி மலைகளில் கூட புல்ல கொடுக்கிற தேவன் நம்ம வாழ்க்கையில் குறைய மாற்ற முடியாதா? ஹல்லேலூயா. மாற்ற அவர் வல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் சர்வ வல்லவர். அவரால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா நீங்க சர்வ வல்லவர், உம்மால் செய்யக்கூட காரியம் ஒன்றுமில்லை. என் வாழ்க்கையிலே எல்லாம் சம்பவிக்கும். சொல்லுங்க, என் வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும், எல்லா ஆசீர்வாதங்களும் ஏற்ற வேளையிலே என் கைகளிலே கிடைக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நான் விட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. மிக அழகாக சங்கீதக்காரன் நல்லா சொல்கின்றான். ஹல்லேலூயா. மிருக ஜீவங்களுக்கு கூட என்ன செய்றாரா, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கின்றார். ஏற்ற வேளையில வானத்துல எப்ப மேகத்தை கொடுக்கணும், எப்ப மழை பொழிய வேண்டும், எந்த இடத்துல மழை பெய்ய வேண்டும், எவ்வளவு அளவு பொழிய வேண்டும். போன வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2018 நினைக்கிறேன், இப்போ 2 வருஷம் முன்னாடி மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. அநேக சொன்ன ஒரு காரியம், மேலே வானத்துலேருந்து அப்படியே தண்ணியை ஊற்றி விட்ட மாதிரி சென்னையில் அவ்வளவு மழை, அப்படி கண்டினியூஸ் ஒரு வாரம் பெய்தனால அவ்வளவு தண்ணீர் வந்தது. ஆனாலும் தேவன் ஜெபத்தை கேட்டு ரொம்ப அழிவில்லாமல் பாதுகாத்தார். இல்லையா? அதே போல் தூத்துக்குடி அப்படி ஒரு தண்ணீர், அந்த மாதிரி மழை நோவா காலத்து வந்தது போல 40 நாள் பெய்தால், அட்லீஸ்ட் இப்போ ஒரு வாரம் பெய்த மழை 2 வாரம் 3 வாரம் அதே மழை பெய்தால் இப்போ உள்ள நம்ம கண்கள் கண்ட பட்டணங்கள் சிட்டியெல்லாம் கண்டிப்பாக அழிந்து போயிடும். ஏன்னா இப்போ ஜனத்துக்கு அதிகமாகி விட்டது, தண்ணீர் செல்ல இடம் இல்லை. தண்ணீர் போகிற இடத்துலலாம் நிலத்தை அழிச்சு ஃப்ளாட் கட்டிட்டாங்க, மரங்கள் வெட்டிட்டாங்க, உறிஞ்ச பூமி அந்த உரிகிற தன்மை அதுக்கு போயிட்டது. ஒரு பக்கம் தொழிற்சாலை கழிவுகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் தொழிற்சாலை கழிவுகள் பூமியை பாழாக்குகிறது. அத்தனையும் நிலத்தில் சென்று அதோடைய தன்மைகள் உரிய முடியல. ஸோ ஒரு வார மழைக்கு தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஆனால் நோவா காலத்தில் போல தொடர்ந்து மழை பெய்தால் நம்மால் என்ன செய்ய முடியாது, எதுவுமே செய்ய இயலாது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அதற்கென்று எல்லையை குறித்து எல்லையை வகுத்து அதற்கென்று கர்த்தர் பல காரியங்களை செய்து நம்மை பாதுகாக்கின்றார். ஏற்ற வேளையில மழையை பெய்ய பண்ணுகிறார். அதே போல அந்த மழையின் அளவை ஆண்டவரை நிர்ணயித்து எந்தெந்த பகுதியில் எப்படி மழை பெய்ய வேண்டும், எவ்வளவு அளவு பெய்ய வேண்டும் என்று ஹல்லேலூயா ஆண்டவரே செய்கின்றார். ஒவ்வொரு காரியங்களையும் ஞானமாக செய்யும் பொழுது அவர் சாயல படைக்கப்பட்ட நமக்கு உணவு, உடை, ஆகாரம், வேலை, பிள்ளை என்று இந்த சிறிய சிறிய அற்பமான காரியங்களை செய்வது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. காட்டுப்புள்ள கொடுத்து வைக்கின்றார், மழையை கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. மிருக ஜீவன்கள், ஒவ்வொரு மிருக ஜீவன்களும் ஆயிரம் மிருக ஜீவன்கள். இன்றைக்கு அநேகர் செல்ல பிராணிகளை வீட்டை அழுத்து விடுறாங்க, அநாதிகளுக்கு அலையிறது. ஒரு கூட்டம் கொலைவெறி கொண்டு அந்திகுசன ஆவி கொண்டு மிருகத்தை ஆவி கொண்டு அவங்களை சித்திரப்படுத்தினாலும் ஒரு அன்புல கொடுத்தா கத்தை எழுப்பி அந்த பிள்ளைங்களையும் பராமரிக்க, அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க, ரோட்ட அநாயகம் சென்றாலும் மருந்து கொடுக்க கத்தை அவங்களை போஷிக்கின்றார். ஹல்லேலூயா. அப்படி உள்ளவங்க இருக்கிறதுனால இன்னைக்கு பூமி இருக்கிறது. ஒரு பக்கம் அரக்க குணம் கொண்ட மனிதர்கள் குழந்தைகளை கடத்தி கொலை பண்றாங்க, பெண்களை பாலியல் குற்றத்தில் ஈடுபடுத்துறாங்க,
அப்படிப்பட்ட எவ்வளோ குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட்டாலும் ஆண்டு செய்த பாவத்துக்கு தக்க உடனே பூமி அழைச்ச அன்னைக்கு பூமி இருக்கவே இருக்காது. ஆனால் கர்த்தர் பாதுகாக்கின்றார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பாதுகாக்கின்றார், நம்மை பாதுகாக்கின்றார், நம்முடைய பிள்ளைங்களை பாதுகாக்கின்றார், வெளியே போகும்போது வரும்போது பாதுகாக்கின்றார். கர்த்தர் பாதுகாக்கவில்லை என்றால் எத்தனையோ விபத்து கொலை நோய்களை நம்ம குடும்பம் இன்னைக்கு நிலைநிற்க முடியாது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றும் நம்மை கர்த்தர் பாதுகாக்கின்றார். ஹல்லேலூயா. மிருக ஜீவனுக்கும் கொடுக்கின்றார், நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. 10ஆம் வசனம், அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களிலே பிரியப்படார். யார் மேல பிரியமும் உண்டாகும் அவருக்கு, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேலே கர்த்தர் ஹல்லேலூயா பிரியமாயிருக்கின்றார். மிருக ஜீவனுக்கு தெரியும் நம்ம படைச்சது கடவுள், அவரை நோக்கி கூட்டம் நமக்கு கிடைக்கும் என்று. ஆனா மனுஷன் எனக்கு ஞானம் எனக்கு திறமைக்கு நான் செய்வேன் என்று. அவனால் முடியாத ஒரு வியாதி வரும்பொழுது மாத்திரம் ஆண்ட கூடினான். அதுலேயும் கொஞ்சம் பேர் கூட்டாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் நினைச்சிட்டாங்க, கடவுளே எனக்கு கண் இல்லையா, உனக்கு மனசாட்சி இல்லையா என்று. சுனாமி வரும்பொழுது நிறைய இடத்துல நிறைய கூக்கர்கள், அநேகம் சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண அநேக சொன்ன ஒரு காரியம், கடவுளே உனக்கு நீ இல்லையா, கண் இல்லையா, உனக்கு இரக்கம் இல்லையா, இப்படி ஜனங்களை கொண்டு ஒழிக்க. ஜனங்கள் பண்ணின பாவம் அவ்வளவு பாவம். சிறு பிள்ளைங்களை கடத்துறது, வாலிப பிள்ளைங்களை துன்புறுத்துறது, பெண்களை ஒடுக்கிறது, குற்றமெல்லாம் இப்படி பல காரியங்களை செய்கிறது. 1 கிராம் நகைக்காக கொலை செய்கிறது. எவ்வளவோ கொலை கொள்ளை வழிப்பறி மனசாட்சி இல்லாம வியாபாரம் பண்றாங்க. யார் செத்த வாழ்ந்தா என்ன என்று ஒவ்வொரு உணவுப் பொருளையும் கலப்படத்தை கலக்குறாங்க. மற்றவங்களுடைய நலன்ல ஒரு அக்கறை இல்லாம சுயநலமா உள்ள கூட்டம் பெருகி போயிட்டு யார் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, நான் வாழ்ந்தா போதும் என்று இப்படிப்பட்ட குறுகிய எண்ணத்தோடு கூட மற்றவனை அழிக்க மற்றவனை ஒழிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்றாங்க. தான் வாழ வேண்டும் என்று இப்படிப்பட்ட எவ்வளோ பொல்லா காரியங்கள் பூமியில ஒவ்வொருத்தரும் பொருளாசி இருக்காங்க. அத்தனை காரியத்துக்கு கட்ட பழி வாங்கினால் மொத்தமா போய் பூமியை சொதக்கவரமாய் அழிக்க அவரால் முடியும். ஆனால் ஹல்லேலூயா, நம் செய்த அக்கிரமத்தை நமக்கு செய்யாமல், நம்ம செய்த பாவத்துக்கு சரி கட்டாம நம்மையும் நினைவு கூறுகின்றார். ஹல்லேலூயா. வானம் சிங்காசனம் பூமி பாதப்படி சொன்னாரு. கால் வைக்கிற இடம் தான் பூமி. அந்த காலில் செருப்புல ஒட்டின தூசி நம்ம அதையும் நினைவு கூறுகின்றார். கர்த்தர் பெரியவர், நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ராஜா, நீ எவ்வளவு பெரியவர் தகப்பனே. இந்த மண்பாண்டத்துல அழியக்கூடிய இந்த மண்பாண்டத்துல எனக்குள்ள வந்தீங்க, நீங்க எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் யார் மேல விருப்பமா இருப்பாரா, தனக்கு பயந்து தன் வார்த்தை கீழ்ப்படந்து அவருடைய கிருபைக்கு என்ன ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க, என்னை பெருகு பண்ணுவாங்க. ஆண்டவர் தான் என்னை உயர்த்த என்று மனுஷன்ற பார்க்காம நாசில் சுவாசன மனிதன் நம்புவதை விட்டு விடுங்கள். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபத்தை நினைக்காதீங்க. அவனால முடியாது. ஒரு ஆபத்து வந்தா சுனாமி வந்தா ஏச பாதுகாப்பாங்க. ஆனா பிரபுக்கள் அதிகாரி ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் அவங்களும் கார் எடுத்துட்டு எங்கேயோ ஓடி பதுங்கிடுவாங்க. சுனாமி இந்த டைம்லலாம் இப்படி நிறைய பேர் வேகமாக அவங்க உயர்ந்த மலையில் நோக்கி வேகமாக போயிட்டாங்க. குடும்பமாக போயிட்டாங்க வேகமாக. அநேகர் புறப்பட்டு சொல்லி நிறைய பார்த்தோம், கேள்விப்பட்டோம். உங்களுக்கு முன்னாடி அவங்க ஓடிடுவாங்க. பிரபுக்கள் அதிகாரிகள் உங்களை உட்கார்ந்து காப்பாற்ற மாட்டாங்க யாரும். ஆனால் அப்படிப்பட்ட மனிதரை நம்பாமல் ஆண்டவர் தான் என்னுடைய பலன், அவர் தான் என்னுடைய ரட்சகர் என்று ஹல்லேலூயா. எந்த பிள்ளைங்க இந்த நாளில் நீங்கள் கேட்குறீங்களோ காத்திருக்கீங்களோ உங்களை பார்த்து ஆண்டு சொல்லாரு, நான் உன்னில் பிரியமாக இருக்கிறேன், நான் உன்னை ஏற்றலில் உயர்த்துவேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. திரும்பியா சொல்லாரு, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை நீ துதி, சந்தோஷமா துதி. உங்களை கட்டுவார், உயர்த்துவார், பெருகு பண்ணுவார், உங்க தேவைகளை சந்திப்பார். எண்ணத்தை உண்பு எண்ணத்தை உடுப்பண்ணு, கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஆண்டு அறியாத அஞ்ஞானிகள் தேடுறாங்க, அவங்களுக்கு கவலை இருக்கும். ஆனா நமக்கு தெரியும், நம்மளை போஷிக்கிற 3 வேளையும் சாப்பாடு கொடுக்க ஒரு தகப்பன் உண்டு, நம்மளை உடுத்து வைக்க ஒரு தகப்பன் உண்டு. உடுத்து வைத்து அழகு பாப்பா, என் பிள்ளைக்கு எந்த ட்ரெஸ் அழகா இருக்கும், எந்த ட்ரெஸ் போட அழகா இருக்கும், எந்த கலர் அழகா இருக்கணும். பெற்ற அம்மா அப்பா கூட தெரியாம கத்த வளர்ப்பார். எத்தனையோ குழந்தைங்க ஹல்லேலூயா, எத்தனையோ முறை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஆடு எடுக்கும் பொழுது ஜெபித்து கொண்டு போவேன். ஆண்டவரே எனக்குன்னு ஒரு ட்ரெஸ் நீங்கள் ஆயத்தம் பண்ணிட்டுங்க, நான் போவேன் எடுப்பேன், அவ்வளோதான். ஜெபிச்சுட்டு போன உடனே ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ட்ரெஸ் பிடிக்கும், அவ்வளோதான். அதுதான் கடைசி வரை. ஆண்டு ஒவ்வொரு முறையும் மிக அழகாக நேர்த்தியாக ஹல்லேலூயா எடுத்து வைக்கின்றார், அணிவிக்கின்றார். உடுத்து தலகு பார்க்குற தேவன்,
ஹல்லேலூயா. பிள்ளைங்களை சாப்பிட அழகு பார்க்குற தேவன், பிள்ளைங்க வாழ்க்கையில் உயர்வு கொடுத்து அவங்க உயரும் போது அதை பார்த்து அழகு பார்க்குற தேவன். ஹல்லேலூயா. தாயை போல் நேசிப்பார், தகப்பனை போல் தேற்ற இந்த வேளையில் உங்களை நோக்கி சொல்கின்றார், நான் நீ ஆசிரியப்பேன். நீ தேவையில்லாத காரணத்துக்கு கவலைப்படாத, உன்னை மட்டும் தெரிந்து கொள். மரியாளும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். நான் யெகோவா ஈரே, உன் தேவைகளை சந்திப்பேன். நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை பழுக பண்ணேன், பெருக பண்ணேன். நான் என்ன செய்வேன்? அதில் அடுத்த வசனம் இருக்கிறது, அவர் உன் வாசல்களில் தாழ்பாகளை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற சொல்லுங்க. கர்த்தர் என் பிள்ளைகளே, உங்க ஆசீர்வாதம் உங்களோட கூட முடியாது. அவர் தன்னை நேசிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 தலைமுறைக்கும் அன்பு செய்கிறவர். ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்லை, 1000 தலைமுறை. உங்க ஆசீர்வாதம் உங்க எல்லா ஜென்ரேஷனுக்கும் போகும். ஹல்லேலூயா. உங்க வாசல் தாழ்பால் என்றால் பாதுகாப்பு. வீட்டை ஏன் நைட்டு இரவு படுக்கும் பொழுது கேட்டை பூட்டு போட்டுறோம். முதல்ல சாதா போட்டு திருப்பி போட்டு அது ஒரு பாதுகாப்பு. கர்த்தர் சொல்லாரு, உன் வீட்டை நான் பாதுகாப்பேன், அப்புறம் உன் பிள்ளைங்களை பாதுகாப்பேன். உன் பிள்ளைங்களை எந்த கிரியைகளும் சாத்தானிய வலிமைகள் தொட முடியாது. நான் உன் பிள்ளைங்க கொடுக்கறதை எந்த சத்தம் தடை செய்ய முடியாது. நான் உன் பிள்ளைங்க வாழ்க்கையில உயர்வு கொடுப்பேன், ப்ரமோஷன் கொடுப்பேன், கர்ப்பத்துக்கணி கொடுப்பேன், வீடு கொடுப்பேன். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட பிள்ளைங்களை கண்ணி அடிக்கிறீங்களா? ஆண்டதனால சொல்லாரு, ஏற்ற வேலையில உன் பிள்ளைங்களை ரட்சிப்பேன். ஏற்ற வேலை இல்லாம உங்க பிள்ளைங்க கவலைப்படுறீங்களா? அந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா? கவலைப்படுங்க. கற்ற ஏற்ற வேலையை கொடுப்பார். திருமண கை கூட வர பண்ணுவார். ஏற்ற வேலையில எல்லா காரியம் நடக்கும். சொல்லுங்க, கர்த்தர் ஏற்ற வேலையில என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உன் எல்லைகளை சமாதான முறையிலாக்கி உச்சிதமான கொதுமையால் உன்னை திருப்தியாக்கார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வாரா? உங்க எல்லைய சமாதானமாக்குவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக காணப்படுகின்ற உங்க எல்லையில உள்ள எல்லா கிரியைகளும் கர்த்தர் முறிப்பார். அது சமாதானமாக்கார். சமாதானத்தை கெடுக்கிற சத்துருவை நசுக்கி விடுவார். சர்ப்பத்தை நசுக்குவார், தேளில் நசுக்குவார். உங்க நிம்மதியை கெடுக்கின்ற உங்களை மனமடி உண்டு பண்ணுகிற ஏதோ மீன் புத்திருக்கிறாக கத்தை நீட்டாரு. துன்மாக்கரை கத்தை தாழ்த்தி பட போகிறார், உங்களை உயர்த்த போகின்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை கத்தை செய்வார். பெஸ்டான கோதுமை, உச்சிதமான ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பயிர்களும் ஒவ்வொரு உணவுகளுக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு சொல்லி அந்த குவாலிஃபிகேஷன் உண்டு, கிரேடு உண்டு. மேக்சிமம் நம்முடைய இந்த தேசத்துக்கு வருகின்ற வெளிநாட்டில் வருகின்ற எல்லாமே சொல்லுவாங்க அந்த தேர்டு குவாலிட்டி, ஃபோர்த்து குவாலிட்டி. ஆனால் ஃபஸ்ட்டு குவாலிட்டி அவங்ககிட்ட இருக்கும். ஃபஸ்ட்டு அப்படி ரொம்ப சிறந்தது ஃபஸ்ட்டு. ஆண்டு சொல்லாரு, நான் உன்னை ஃபஸ்ட்டு குவாலிட்டி இல்லை கோதுமையாக கொடுப்பேன். இயேசு நமக்கு தருதெல்லாம் சொல்லுங்க, பெஸ்ட் குவாலிட்டி, ஃபஸ்ட்டு குவாலிட்டி. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் யாரு? பெஸ்ட். அவர் சாயலில் உண்டாக்கப்பட்டோம். நம்ம தான் அவருக்கு முதற் பேரான குழந்தைங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த முதற் பேரான நாமெல்லாம் முதற் பேரானவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மிக பெஸ்டாக பார்க்கின்றார். தேவா, நான் இதனால் விசேஷித்தன். ஹல்லேலூயா. அவருடைய சாயல படைக்கப்பட்ட நம்ம ரொம்ப ரொம்ப சொல்லுங்க, நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவள். ஹல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் என்னை உச்சிதமான கோதுமையால் திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. கடைசியாக அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா திறமாக செல்கிறது. பஞ்சை போல் உறைந்த மலையை தருகின்றார், சாம்பலை போல் உறைந்த பனையை தூகின்றார். அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. அவனுடைய வார்த்தை வேகமாக பூமியிலே சொல்கிறது, செல்கிறது. இந்த வார்த்தை புறப்பட்டு சென்று இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது அதை ரிசீவ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அப்பொழுதே அர்ப்பணம் நடந்துடும். நீங்கள் அதை ஆவியில் உடனே பெறுவீங்க. மாம்சத்தில் ஏற்ற வழியில கிடைக்கும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தனுக்கு ஏற்ற வழியில நன்மையை கொடுப்பார். நான் உயருவேன். ஹல்லேலூயா. அவர் மலையை பஞ்சு மாதிரி கொடுக்கின்றார், சாம்பல் மாதிரி பனியை கொடுக்கின்றார். அவர் கல்மலையை அப்படி துணிக்க மாதிரி அப்ப மாதிரி அனுப்புகின்றார். அவ்வளவு பெரியவர். அவரால் செய்யக்கூட அதிசய காரியம் ஒன்று கூட கிடையாது. எல்லாமே முடியும். ஒரு நொடியில மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய சாம்ராஜ்யம் அழைத்து அவனை நடுத்தருக்கு கொண்டிருக்க அவரால் முடியும்.
நடு தெருவில் பிச்சை எடுத்துக்கின்ற ஒருவனே ஒரு நொடியில கோடீஸ்வரனை கட்ட முடியும். அவர் என்ன செய்யறா? பிரபுக்களை தாழ்த்துகின்றார், அங்க கொண்டு தன்னுடைய பிள்ளைங்களை நிறுத்தின்றார். எளிய பிள்ளைங்களை குப்பையில இருந்து பொழுதுல இருந்து அங்க கொண்டு வைக்கின்றார். ஆனா அங்க உள்ள சிங்காசனத்துல, பெருமையில உள்ள சிங்காசனத்தை தாழ்த்தி படுகின்றார். யாரு கர்த்தர் கேட்டுருக்காங்களோ அவங்க சிங்காசனம் தாழ்த்தப்படும். யார் கர்த்தர் கிருபைக்கு காத்திருக்காங்களோ அவங்களுடைய சிங்காசனம் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. பிரபுக்களோடு கூட இதை பார்க்கிற கேட்டுக்கொடுக்கிற நீங்க கர்த்தர் காத்திருக்கீங்களா? ஆண்டு எனக்கு அதிசயம் செய்யலையே, அது அப்பம் செய்யலையே, எப்பொழுது என் வேலையை என்று காத்திருக்கணும். நீங்க வைக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏற்ற வெளியில தாவீதை போல, யோசேப்பு போல நீங்க உயர்த்தப்படுவீங்க. ராஜாக்கள் கூட நீங்க புசிக்க போறீங்க, அப்பம் புசிக்க போறீங்க. ஆனால் அநேகர் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக கிரேசின்ற பொல்லாதவனுடைய சிங்காசனங்கள் கவிழ்க்கப்பட்டு போக போகிறது. வருகின்ற காலங்களை நீங்க அதை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். நாம் காத்திருப்போம், விசுவாசிப்போம், வார்த்தையை பேசும். கர்த்தர் ஆசைப்பார். காட் பிளஸ் யூ. ஜெயிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஷபரி பலதுரபரம. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜாக்களை தள்ளி ராஜா ஏற்படுத்துகிற தேவனே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிற தேவன். அதனால் நம்முடைய பிள்ளைகளுடைய அப்பா வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கொடுத்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மை கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு நாட்கள் அதை ருசிக்க போறபடியா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை அளவில்லாமல் இறங்கட்டும். தேவ பிரசன்னத்தினால் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. எல்லா வேதனைகள், சிறையிருப்பின் அனுபவங்கள் எல்லாம் மாறி போட்டும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆசீர்வதிக்கிறோம் அப்ப. அந்த நாள்ல இந்த கூட்டத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீங்க. ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.